ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணியிருக்கேன். இது கூட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே உப்பு சேர்த்ததுனால லைட்டாக சேர்த்தா போதும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சவுண்டு எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். நல்லா மொறுன்னு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்நாக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. தண்ணி நல்லா ஹீட் ஆகி வரட்டும். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். ரவை சேர்த்துருங்க. ரவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இந்த அளவுக்கு ரவை திக்கானதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ரவை வெந்து நல்லா சாஃப்டாக வரும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வெந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு எடுத்துருங்க. நல்லா சூடு ஆறிடுச்சு. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கைட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. கையில் ஒட்டாது. கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாலாம் வேண்டாம். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா மேல் பகுதி சீக்கிரம் வெந்துடும், நடுப்பகுதி வேகாது. அதனால் இந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் ஊற்றிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே உருட்டியாச்சு. அடுத்ததாக பொரிச்செடுக்கிறதுக்காக எண்ணெய் ஹீட் பண்ணி, எண்ணெயோட ஹீட் நார்மலாக இருக்கணும், ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவை உருண்டையை எடுத்து எண்ணெயில் போட்டுருங்க. சேர்த்த உடனே கிளறி விட்டுறாதீங்க. 1 சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். 1 சைடு வெந்ததுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுருங்க. எல்லா சைடுமே வேகிறதுக்காக. எல்லா சைடுமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போது எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி மீதம் இருக்க உருண்டையும் பொரிச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இது கூட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே உப்பு சேர்த்ததுனால லைட்டாக சேர்த்தா போதும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மொறுன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.